எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுக கழகத்தின் சார்பிலே பேசியவர் மிக தவறான கருத்தை முன்வைத்தார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதிமுக தலைவர் வைகோ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். மேகதாட்டு பிரச்சனையில் ஒரு தவறான யோசனையை திமுக கழகம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுக கழகத்தின் சார்பிலே பேசியவர் மிக தவறான கருத்தை முன்வைத்தார். ஒரு ட்ரிபியூனல் புதிதாக அமைக்க வேண்டும் என்று அதனுடைய பின்னணி சரியாக அறிந்து கொள்ளாத காரணத்தினாலோ என்னவோ அதை தமிழக அரசு ஆளுங்கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது, without the consent of the lower riparian state, the upper riparian state should not construct any dam or anything. இங்கே தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் ஒப்புதல் இல்லாமல் எந்த புதிதாக ஒரு தடுப்பு சுவரோ அணையோ கட்டக்கூடாது என்று நடுவர் மன்றம் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிற போது புதிதாக ஒரு நடுவர் மன்றத்தை அமைத்து அது இதற்கு மாறான ஒரு தீர்ப்பை தந்தால் அது நமக்கு பாதகமாக போய்விடும். எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரையும் வரவழைத்து அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு அதை பரிமாறி புதிதாக நடுவர் மன்றம் அமைக்கின்ற அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்பதையும் நான் தீர்மானத்திலும் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது உங்கள் மூலமாகவும் அதை நான் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.